அன்பிலிருந்து கடவுளுக்கு இப்போ 12வது ப்ரோக்ராமை இன்றைக்கு நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். என்னென்னா எங்கள்கிட்ட போன கிளாஸில் வருங்காலம் எப்படி இருக்கும் என்று ஒரு ஆள் கேள்வி கேட்டிருந்தார். அதாவது வருங்கால உலகம் எப்படி இருக்கும், நான் அதுக்கு சரியாக பதிலெல்லாம் அளிச்சிருந்தேன். அதோட காஸ்ட்ரோ ப்ரௌசல் ஜெர்மனியில் இருந்த சிவா ஆண்டவர் மனம் அண்டா என்ன, மனம் அண்டா எங்கே இருக்குது அப்படி என்ற கேள்வியை கேட்டிருந்தார். அதுக்கான பதில் நாளைய உலகம் எப்படி இருக்கும் என்றதுக்கு நான் பல விளக்கங்கள் போன கிளாஸில் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்ற இதுகளை எல்லாம் நான் கதைச்சிருக்கேன். என்ன காரணம்னா இன்றைக்கு நான் சிலதுகளை நான் என்ன அவருக்கு ஆழமாக கொடுக்கணும். என்னடா அவர் இந்த வருங்கால உலகத்தை பற்றி கதைச்சதுக்கு நான் இன்னும் ஒரு விஷயம், அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். வருங்கால உலகம் என்ன மாதிரி இருக்கும், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இதுவெல்லாம் சரியான இப்போ டெவலப் ஆகி கொண்டு வருது. அதாவது மனுஷனை மாதிரியே உருவாக்கக்கூடிய தன்மை கூடி வந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் இப்போ நான் இன்றைக்கு கதைக்க போகிற விஷயம் என்னென்னா குவாண்டம் டெக்னாலஜி, குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதை வச்சு நான் சில விஷயத்தை உங்களோட நான் கதைக்கிறேன். என்ன காரணம்ன்றா நான் எல்லாத்தையும் அதாவது வருங்கால உலகம் எப்படி இருக்குமென்றா நான் இந்த ஆழமாக பதில் சொல்லணும் என்ற ஒரு சாதாரண ஒரு சின்ன மட்டத்தில் வச்சு சொல்லிடலாம். இந்த குவாண்டம் பண்ணுறது விஷயம் என்னண்டா, இப்போ உதாரணத்துக்கு இந்த குவாண்டம் டெக்னாலஜின்றது இப்போ சாதாரணமாக நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றது இப்போ அதாவது ஹை ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய கம்ப்யூட்டர், அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்னு இங்கே சொல்கிறது, அதாவது அதுதான் வேர்ல்டு நம்பர் 1 இயங்கக்கூடிய கம்ப்யூட்டர். அதோட இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை நாங்கள் ஒப்படைக்க அதுன்ற வேகம் எப்படி இருக்குது, அதுன்ற வேகம் அதாவது வரப்போகிற குவாண்டம் இப்போ கண்டுபிடிச்சிருக்க சில முக்கியமான கூகுள் மற்றது அமெரிக்கன் ஆர்மி அவையெல்லாம் அந்த இதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கு. அதில் கண்டுபிடிக்கிற வேகம் என்ன, அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரின் வேகம் என்ன, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது 2019ஆம் ஆண்டு கூகுள் அந்த இதை கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்டா, ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கேன்டா 10,000 வருஷம் ஒரு சிக்கலான ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நார்மல் சூப்பர் கம்ப்யூட்டர் 10,000 வருஷம் செய்கிற விஷயத்தை அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் 200 செகண்டுக்கு முடிச்சிருக்கு. 200 செகண்டுக்கு. அதே நேரத்தில் அந்த கூகுள் என்ன செய்திருக்குன்னா அப்படியே வாயிட்டு போயிருக்கு. ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கு. அந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்க 2024 அந்த குவாண்டத்தில் அந்த கம்ப்யூட்டர் இதில் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்க 2வது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன விஷயம்டா, அதுன்ற வேகம் எப்படி இருக்குண்டா, ஒன்று போட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் 25 சைபரை போடுங்க. 25 சைபர், ஒன்றுக்கு பிறகு 25 சைபர், அத்தனை வருடம் அத்தனை ஆண்டுகள் செல்லக்கூடிய விஷயத்தை அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் 300 செகண்டுக்கு முடிச்சிருக்கு. 5 நிமிஷம். விளங்கிடு அவ்வளவு தொழில்நுட்பத்தின் வேகம். நீங்க நிக்கிற மாதிரி ஒரு சாதாரண வேகத்துக்கு போகாது. இப்போ ஒவ்வொரு நான் முதல் கைக்கெல்லாம் உங்களுக்கு காய்ச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் ஒவ்வொரு 18 மாசத்துக்கும் டபுள் மடங்கு வேறுமெண்டு. இது அப்படி இல்லை, இது ஒரு அசுர வேகத்துல போகுது. இந்த தொழில்நுட்பம், இந்த குவாண்டம் தொழில்நுட்பம் ஒரு பெரும் பாய்ச்சல், அதாவது மனித குலம் ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் பாய போகுது. விளங்கிட்டு அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படியா நீங்க அப்போ அந்த குவாண்டம் இப்போ நீங்க இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டரிங், குவாண்டம் பிசிக்ஸ், மற்ற குவாண்டம் டெக்னாலஜி, குவாண்டம் மெஷின் எல்லாம் வரப்போகுது. ஆனால் இந்த வரப்போகிறதால இப்போ என்ன பொறுத்தவரை நான் போன முறையில் சொல்கிறேன், எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இதுல எல்லாம் பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் நான் இந்த குவாண்டத்தில் ஒரு ஆர்வமாக இருக்கிற காரணம் என்னன்னா, அதை நான் கடைசிக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் ஜாயிண்டாக தான் வரும். அதுக்கு முதல் நீங்கள் அந்த குவாண்டம் என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். குவாண்டம் நான் சொல்கிறேன், குவாண்டம் என்ன. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா
இந்த எல்லா இடமுமே அணுக்களால் நிறைஞ்சிருக்கு, எல்லா இடமும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அணு, இப்போ ஒரு கடல்ல நீங்க ஒரு கரண்டி தண்ணி எடுங்க, கடல்ல ஒரு கரண்டி அப்படி கையால இந்த கரண்டியால தண்ணி எடுத்தீங்கன்னா அந்த தண்ணியில இருக்கிற அணுக்கள், அந்த அணுக்கள் அந்த கடலை நீங்கள் ஒவ்வொரு கரண்டியால அது கடல் முடியும் வரைக்கும் எடுத்தா வர்ற எண்ணிக்கைன்னு பார்க்க கூடுதலா அந்த கரண்டிக்கு இருக்கிற அணு இருக்கு. ரெண்டாவது, இப்போ ஒரு கைப்பிடி மண் எடுங்க, நிலத்திலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுங்க, அந்த மண்ணுக்கு இருக்கிற அணு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு கைப்பிடியா நீங்க எடுத்தீங்கன்னா அதிலும் பார்க்க கூட அணு அந்த கைப்பிடி மண்ணுக்கு இருக்கு. விளங்குது? அந்த மண் அதுதான் அந்த அணுன்றது. அப்படித்தான் எல்லா இடமும் பறந்து போய் இருக்கு அணுக்கள். இப்ப அந்த குவாண்டம் என்ன? குவாண்டம் என்ன? இப்ப சாதாரண அடிமட்ட மக்களுக்கு இந்த குவாண்டத்தை பற்றி தெரியாது. அதனால நான் சில பேருக்கு குவாண்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அந்த குவாண்டம் ஏன் நான் இந்த குவாண்டத்தை பற்றி கதைக்கின்றோம்? ஒரு பெரும் பாய்ச்சல் இந்த மனிதக்குள்ள பாயப்போகுது. கனவுல கூடி நைக்க முடியாது. பல நீங்க கனவிலையோ இல்ல அப்படி கூடி நச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு இந்த மனிதக்குள்ள பெரும் பாய்ச்சல் பாயப்போகுது. அப்படியான விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அந்த குவாண்டம் என்ன? குவாண்டம் என்றது, இப்ப ஒரு அணுவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு அணுவை நாங்க எடுப்போம். ஒரு அணுவை எடுத்தா அதுக்குள்ளுக்கு நியூட்ரான் இருக்கு. அதை சுத்த வர எலக்ட்ரான் சுத்தி கொண்டு இருக்கு. நியூக்ளியர்களுக்கு நியூட்ரான் புரோட்டான் இருக்கு, ரெண்டும். ஒரு அணுவுக்குள்ளுக்கு கரு, அது உள்ளுக்கு இருக்கிற கருவில அது எலக்ட்ரான் சுத்தி கொண்டு இருக்கு அந்த அணுக்குள்ளுக்கு. விலங்கு, நான் சொல்ற விலங்கு அவங்களுக்கு விலங்காட்டி நீங்க கேளுங்க. இப்போ ஒரு அணு இருக்கு, அதுக்கு அணுவுக்கும் ஒரு கரு இருக்கு. அந்த அணு கருக்குள்ளுக்கு அதை மேல அந்த அதுக்குள்ளுக்கு இருக்க அணுக்கருவுக்கு நியூட்ரான் புரோட்டான் இருக்கு. விலங்கு இல்லையா? அதை சுத்தி அந்த எலக்ட்ரான் சுத்தி கொண்டு இருக்கு. விலங்கு இல்லையா? அந்த எலக்ட்ரான் இப்ப என்னன்னு சொல்றேன்டா, இப்ப அந்த எலக்ட்ரான் இந்த அணுவில இருந்து அந்த அணு கரு கிட்டத்தட்ட 10,000 மடங்கு சின்ன. அணுவோட பார்க்க அது 10,000 மடங்கு சின்னம் தான் அந்த அணுக்கரு. அணுவே சின்னம், உங்களோட கண்ணால பார்க்க முடியாது. அப்படி இருக்க அந்த அணுக்கரு 10,000 மடங்கு சின்னனா அந்த அணுக்கரு இருக்கு. அதை சுற்றி எலக்ட்ரான் சுத்தி கொண்டிருக்கு. படு வேகமா சுத்தி கொண்டிருக்கு அந்த எலக்ட்ரான். அப்ப அந்த குவாண்டம் அந்த உள்ளுக்கு தான் இருக்கு. விளங்கு நான் சொல்றது? குவாண்டம் இப்ப இந்த அணுக்கரு இன்னும் வேகத்துல சுத்துதா, அது பயங்கர வேகம். அந்த வேகத்துக்கு அந்த அணுக்கருக்குள்ள அந்த எலக்ட்ரானுக்கு தாண்டி அந்த அணுக்கருக்குள்ள கொண்டு போக முடியாது. ஏன்னா அது பயங்கர வேகம், சூப்பர் வேகம் இல்லை, அது பயங்கர ஸ்பீடா சுத்தி கொண்டு இருக்கு. விளங்குது? அவ்வளவு அதனால அதை தாண்டி அந்த அணுக்கரு கொண்டு போக முடியாது. அது எவ்வளவு வேண்டும் சரியான ஸ்பீட். அதாவது ஒரு செகண்ட் 1,00,000 பிரிச்சா அந்த மைக்ரோ செகண்ட் ஒன்று வரும். அந்த செகண்ட் அந்த டைமுக்குள்ள அது சுத்துது. இப்ப இந்த குவாண்டம் என்ன செய்ய போகுது நாளைக்கு? குவாண்டம் இது நாளைக்கு எப்படி ஒரு பெரிய பாய்ச்சல பாய போகுதுண்டா, இப்ப மனித குலம் ஒரு பெரிய பாய்ச்சல பாயும் இந்த குவாண்டம் டெக்னாலஜி. அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டரையும் குவாண்டம் டெக்னாலஜி. என்ன காரணத்துக்காக நான் அந்த குவாண்டத்தை விரும்புகிறேன்டா, குவாண்டம் டெக்னாலஜியை, அது பெரிய ஒரு அதிசயத்தை செய்யக்கூடிய விஷயம். ஏனென்றா இந்த குவாண்டம் என்ற விஷயம் இப்போ சும்மா சாதாரணமா இப்போ குவாண்டத்தை இப்போ ரெண்டு தியரி இருக்கு, ரிலேட்டிவிட்டி அண்ட் குவாண்டம். ரிலேட்டிவிட்டி என்றது பெருசு. இப்ப உலகம் பெருசு, உலகிலும் பார்க்க சூரியன் பெருசு, சூரியன்ல பார்க்க நட்சத்திரங்கள் பெருசு. எத்தனையோ கோடி சூரியன், அதுக்கு வைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு. நட்சத்திரங்கள் எல்லாத்திலும் பார்க்க பெருசு கருந்துள்ள பிளாக் ஹோல் தான் ஆக பெருசு, அது இருக்கு. அப்ப இது ரிலேட்டிவிட்டி, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி, பெருசு போறது, அது ஒரு சாதாரண விஷயம். அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஞ்ஞானி 2 விஞ்ஞானி சேர்ந்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்தை தான் கண்டுபிடிச்சது. ஆனா இந்த குவாண்டம்ன்றது அதிசயம். அது பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் சேர்ந்துதான் கூட்டா கண்டுபிடிச்சு. ஏன்னா கண்ணால் தெரியாது ஒரு சின்ன அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து சுசாமனா தான் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது அந்த குவாண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ குவாண்டத்தை சாதாரணமா ஒரு சின்ன விஷயமா எடுக்கல. ஏனண்டா இப்போ ரிலேட்டிவிட்டி தியரி என்னண்டா, இந்த பெருசு அதுல என்ன நடக்குதுண்டா,
ஒரு பேனா இருந்தா இப்ப அது சிவானந்தன் ஒரு பேனா இருக்குன்னா அந்த பேனா சிவானந்தன் பாக்கெட்லாம் இருக்கும் விளங்கிடு. ஆனா இந்த குவாண்டத்துல என்ன இருக்குன்னா மேஜிக் மேன். இந்த பாக்கெட்டுக்கையும் இந்த பேனை இருக்கலாம், இல்ல இந்த வைஃப் டைம் என்ற பேனை இருக்கலாம், இந்த சன் டைம் என்ற பேனை இருக்கலாம், இல்லாட்டி வேற கிரகத்திலையும் அந்த பேனை இருக்கலாம். அதுதான் குவாண்டம். குவாண்டம் ஒரு மேஜிக் மாதிரி. ஏன்னா அது குவாண்டம் என்ன செய்யுதுன்னா இந்த செகண்ட்ல இங்கே இருக்கும், அடுத்த செகண்ட்ல இருந்துட்டு மூணுல இருக்கும், இல்லாட்டி அவ்வளவு சேஞ்ச் ஸ்பீட், அவ்வளவுக்கு அது மாற்றம் அடையக்கூடியது குவாண்டம். அப்போ அதனால இப்போ என்னட்டு இந்த குவாண்டம் டெக்னாலஜியை இப்போ சாதாரணமாக இந்த பெரும் ஆற்றல் நிறைஞ்சது இந்த குவாண்டம். என்ன சும்மா சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமான என்ன இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கும் நான் சொன்ன 18 மாதத்துக்கும் அந்த கம்ப்யூட்டர் டபுள் மடங்கு அடையுமென்று நான் போனேன் செகண்ட் இதில். இனி இந்த குவாண்டத்தோட ஒப்படைக்க குவாண்டம் 10,000 மடங்கு வேகம், 10,000 மடங்கு வேகம். சாதாரண சூப்பர் கம்ப்யூட்டர், அந்த வேர்ல்டில் இருக்க சூப்பர் கம்ப்யூட்டரோட ஒப்படைக்க அது 10,000 வேகம். அதோட இந்த குவாண்டத்தோட இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்ற சூப்பர் கம்ப்யூட்டர், இந்த வேர்ல்டில் இருக்க கம்ப்யூட்டர் எல்லாம் நாங்கள் ஒப்பிட்டோம்டா அது ஒரு தூசிக்கு சமம். ஒரு தூசி. அவ்வளோத்துக்கு இந்த குவாண்டம் டெக்னாலஜி சும்மா நான் கனவில் கூடி நச்சு பார்க்கல அளவுக்கு அந்த டெக்னாலஜி அது வரும், இந்த வேர்ல்டுக்கு வரும். வரைக்க இப்போ என்ன காரணத்துக்காக நான் இந்த குவாண்டம் இதை பற்றி கதைக்கிறேன். எனக்கு மற்றதுல எல்லாம் பெருசாக இல்லை. எல்லா மனிதனை ஒரு மெஷின் ஆகும், வேலையெல்லாம் போகும். பட் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குவாண்டம் நாளைக்கு இந்த மனித குலத்தை எல்லா கிரகத்துக்கும் போகக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கொண்டது. அந்த செகண்ட் இப்படி நச்சோடனே இந்த மனுஷன் எந்த கிரகத்துக்கும் போகலாம், இந்த பிரபஞ்சத்தை தாண்டி கூடி இந்த மனுஷன் போகக்கூடிய நிலைக்கு இந்த குவாண்டம் கொண்டது. என்ன காரணம்டா இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி ஒரு குவாண்டத்துல ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு. என்ன காரணம்டா இப்ப 2 அணுவை எடுத்து அந்த குவாண்டத்தை 2ஐயும் பிணைச்சு ஒரு பிணைக்கிறது, 2ஐயும் பிணைச்சு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு அணுவை எடுத்து 2 அணுவை எடுத்து பிணைச்சு அந்த அணுவை ஒரு அணுவை கொண்டு போய் நான் இந்த பிரபஞ்சத்தின் இந்த எல்லையிலையும் இன்னொரு அணுவை கொண்டு போய் அந்த பிரபஞ்சத்தை அடுத்த எல்லையிலையும் வச்சா இதுல இருந்து நான் டெஸ்ட் பண்ணுவேன். இந்த எலக்ட்ரான் எவ்வளவு வேகத்துல சுத்துது அதை ஸ்டாப் பண்ணினா அது இப்ப காசை கோயின்ற சுண்டைக்க ஒரு தலை விழுந்துச்சுன்னா 100% அந்த பிரபஞ்ச எல்லையில இருக்கிற அது பூ விளங்கிலையா எதிராக இருக்கு. இங்க என்ன நடக்குதோ அதன் எதிராக அங்க நடக்குது. அதே செகண்ட், அதாவது இப்போ ஒளியின் வேகத்துல போனா கூடி ஒரு ஒளியின் வேகத்துல கூடி போனா கூடி அது 3 லட்சம் கிலோமீட்டர் தான் போகணும். இது 10,000 ஒளியாண்டுக்கு அங்கால இருக்கிற இடத்துல கொண்டு இதை வச்சாலும் இது ரெண்டும் இந்த இணைப்பு இருக்கு. 10,000 ஒளியாண்டு, ஒரு ஒளியாண்டு இல்லை. இந்த எந்த எல்லை அதுக்கு எல்லை ஒரு முக்கியமே இல்லை, தொலைவு ஒரு முக்கியமே இல்லை. அப்படி இன்றைக்கு இந்த குவாண்டம் இவ்வளவு அதிசயம் என்னண்டு அந்த 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 செக்கனுக்கு இங்க நடக்கிற அதே செக்கனுக்கு அங்க நடக்குது. அதைத்தான் நான் சொன்னேன், குவாண்டம் ஒரு மேஜிக் மாதிரி என்று விளங்கல. குவாண்டத்தின் செயற்பாடு ஒரு மேஜிக். அப்படி என்றால் இந்த மனித குலமும் அந்த அந்த அதாவது டெலிபோர்டேஷன், அதாவது மனிதன் இதுக்கால போய் அதனால வரக்கூடிய ஒரு இதை இது கொண்டது. என்ன காரணம்டா குவாண்டம் இப்ப அந்த டெலிபோர்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டுது. அதாவது இன்ஃபர்மேஷனை கடத்துறது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் செவ்வாய் கிரகத்தில் இருந்து அங்கே இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் இங்கே அனுப்பி அது இங்கே எங்களை வந்து சேர்றதுக்கு நார்மலாக சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒரு 30 மினிட்ஸ் செல்லும் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு. ஆனால் குவாண்டத்தில் கண்டுபிடிச்சிட்டு நிமிஷமே இல்லை, இந்த செகண்ட்ல அந்த இன்ஃபர்மேஷன் உடனே வரும். விளங்குது. அப்படியான இந்த தொழில்நுட்பம், இவ்வளவு ஆழமான தொழில்நுட்பம் இருக்கிறபடினால நிச்சயமா இந்த மனிதன் இந்த அழிவு, இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு கொண்டு இருக்கு. அதாவது உங்கள் அது அழிவுகளால எல்லாம் அழிஞ்சு கொண்டு இருக்கு. அதனால இந்த மனித குலத்துக்கு அந்த குவாண்டம் நிச்சயமா ஒரு நேரத்துல தப்பக்கூடிய வழியை கொடுக்கும். கண்டுபிடிப்பு மெல்ல மெல்லமா போய் ஏன்னா இப்ப அதுல இருக்கிற இந்த மேஜிக் சக்தியை இந்த விஞ்ஞான உலகம் நிச்சயமா கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு, அதாவது இவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயத்தை கண்டுபிடிச்சபடினால நிச்சயமா எல்லாம் நடக்கும். அப்படி நடக்கும் ஏன்னா அவ்வளவுக்கு அந்த கண்டுபிடிப்புன்ற வேகம் போய்கொண்டிருக்கு. அதனால நடக்கும். மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா
இப்போ ஒரு வருங்காலத்தில் இந்த குவாண்டத்தின் விஷயங்களால் வருங்காலத்தில் இந்த கார்கள் ஓடுறதோ, இந்த மெஷின்கள் செய்கிறதோ, இந்த மெஷின் ஒர்க் பண்ணுறதோ, இதுகளோ எல்லாம் குவாண்டத்தின் இதில் நடக்கும். அணு துகள்கள்ல. அப்படி அணு துகள்கள்ல அது இயங்கிச்சேன்டா அது இந்த உங்கள்கிட்ட கப்பத்து இல்லை, விளங்கல, அது காசும் இல்லை, அது ஒரு ஃப்ரீயா உங்களுக்கு வரும், விளங்கல. அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வரும் அந்த குவாண்டம் டெக்னாலஜியில் கொண்டு வருவார், விளங்கல. அவ்வளோத்துக்கு அந்த டெக்னாலஜி போய் அப்படியான சூழ்நிலைகள் வரும், விளங்கல. இப்போ அந்த என்ன காரணத்துக்குன்னா இது ஒரு பெரிய அதிசயம் குவாண்டம் டெக்னாலஜி. உங்களுக்கு மக்களுக்கு என்ன கொஞ்ச நாள்ல தெரியும், ஒரு 5 வருஷத்துல அந்த குவாண்டம் ஒரு பெரும் பாய்ச்சல் பாயும் மனித குலம் 5 வருஷத்துல. ஏன்னா அது கிட்ட நெருங்கிட்டவர் அந்த அது சில அற்புதங்களையும் தரும், சில பிரச்சனைகளும் வரும், இல்லை அது அவ்வளோ வேகமாக போய்க மனித குலம் திண்டாடுற நிலையும் வரும், அவ்வளோ ஸ்பீட். ஆனால் அதோட சில நல்ல விஷயங்களும் நடக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி இப்படியான நல்ல விஷயம், மற்றது இந்த இதெல்லாம் போகிறதும் நல்ல விஷயமும் நடக்கும். இப்போ நீங்கள் வடிவாக யோசிக்கணும். இப்போ என்ன காரணம்னா, இப்போ ஒன்றை நான் தேடி படிக்கிறதோ இல்லை தேடி அறிகிறதோ அறிவில்லை. எங்கட கற்பனை, நாங்கள் எவ்வளவு கற்பனை செய்கிறோமோ இல்லை கனவு காட்டுறோமோ அதைத்தான் இந்த விஞ்ஞானிகள்லாம் நிஜமாக்கி இருக்கிறார். பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிற நீங்க கேட்டீங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் எல்லாம் சொல்லுவார், அதாவது கற்பனை, நான் கற்பனையிலேயே இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா, அவருக்கு காலையில கையெல்லாம் அவர் சொன்னார், நான் இந்த கற்பனையிலேயே இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா சுத்தி வந்துட்டு விளங்குது. அப்படி நாங்கள் எங்களை திங்க் பண்ற இதுல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இன்னொரு விஷயம் ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லியிருந்த ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட, அவர் பெரிய சயின்டிஸ்ட், உங்களுக்கு தெரியும் ஸ்டீபன் ஹாக்கிங். அவர் சொல்லியிருந்தார், இந்த வேர்ல்ட் ஒரு ஜீரோவில் தான் தொடங்கியிருக்கு. நான் அன்றைக்கு கதைச்சேன், நாங்களே ஒரு ஜீரோ உண்டு. ஆனால் அவர் அந்த கடைசி அவர்கள் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார், இந்த பிரபஞ்சம் ஒரு ஜீரோ, ஒன்றும் இல்லாததுலேருந்து தான் பிடிச்சு வந்தது, விளங்குது. சொல்லின அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொன்ன, ஒன்றும் இல்லாதெல்லாம் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கு, இந்த பிரபஞ்சமும் ஒரு பூஜ்ஜியம், ஜீரோ. என்ன காரணம்னா, இந்த பிரபஞ்சத்தில் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ரெண்டும் பிரிஞ்சு இருக்கு. இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி, அதுக்கு அந்த வெளியை கடந்து அங்கால நெகட்டிவ் எனர்ஜி, இந்த ரெண்டும் பிரிஞ்சு இருக்கு. அந்த ரெண்டையும் சேர்த்து விட்டா ஜீரோ, விளங்குது. அது மேத்தமேட்டிக். அவர் சொல்லியிருக்கிற மேத்தமேட்டிக் தெரிஞ்சாங்களுக்கு தான் அது விளங்கும். அது இந்த கால்குலேஷன். இப்போ ஒரு கிடங்கை கண்டுறோம், அந்த கிடங்கை கண்டி மேலே ஆக்கினா அது மேலே, அது திருப்பி அதை மூடி விட்டா தர ஜீரோ, விளங்குது நான் சொல்றது உங்களுக்கு. இப்போ மேலையா நாங்கள் உருவாக்குறோம், அதுதான் இந்த பிரபஞ்சம். இப்போ திருப்பி நாங்கள் மூடினோன்னு அது ஜீரோ. கடைசியில இந்த பிரபஞ்சம் முடிகிறதும் பிளாக் ஹோல்ல முடிகிறதும் ஜீரோ. அப்போ நாங்கள் ஜீரோலாம் வந்திருக்கோம், ஜீரோலாம் இருக்கோம், ஜீரோலாம் போகிறோம். அதை ஸ்டீபன் ஹாக்கிங் வடிவா சொல்லியிருக்கேன் அந்த இதில். அதனால எங்களுக்கு ஒரு கஷ்டப்படத்தை எல்லாம் ஃப்ரீயாக இருக்கு, எல்லாம் ஃப்ரீயாக தான் வந்திருக்கு, எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால அந்த இதுக்காக நிறைய சொல்லலாம் குவாண்டத்தை பற்றி. நீங்கள் குவாண்டம் ஒரு கடல் மாதிரி, குவாண்டம் டெக்னாலஜி குவாண்டம் கடல் மாதிரி. அந்த ஸ்பிரிச்சுவல் வேகங்கள், இப்போ நான் இந்த இதெல்லாம் காய்ச்சல் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அந்த உள்ளுக்கு போக முடியாது. அந்த அணு இந்த உலகத்தில் எல்லா இடமும் இருக்கு. மற்றது இப்போ இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்ப்பீங்க, இந்த அணுவண்டா என்ன இப்போ அணுவை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா, இந்த உலகம் ஃபுல்லாக அணுவால் பறந்திருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அணுக்கருவுக்கும் அந்த எலக்ட்ரான் சுத்தி கொண்டிருக்கு, அந்த சுத்தி கொண்டிருக்கிற இடத்துக்கும் சரியான இடைவெளி இருக்கு. அதாவது 10,000 மடங்கு சின்னன் தான் அந்த அணுக்கரு. அந்த அணுக்கரு 10,000 மடங்கு சின்னன். அப்ப அந்த இடைவெளி இருக்கு அந்த அணுவுக்கும் எலக்ட்ரான் அந்த சுத்தி கொண்டிருக்கிற இடத்துக்கும். அப்ப அந்த எலக்ட்ரான் சுத்தி கொண்டு அதுக்கு வெயிட் இல்லை. அப்ப அந்த எலக்ட்ரான் அணுவில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் நான் சுரண்டி பிடுங்கி எடுத்துட்டோம்டா என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வேர்ல்ட் ஒரு எலும்பிச்சம் அளவுக்கு வந்துடும், ஒரு தேசிக்காய் அளவுக்கு தான் இந்த வேர்ல்ட் வரும். ஆனா அந்த எலும்பிச்சம் அளவான அந்த தேசிக்காய் அளவானதுக்கு அந்த வெயிட் இப்ப இருக்கிற இந்த அளவு வெயிட் இருக்கும்.
இப்போ மனுஷர் இருக்கோம், இப்போ நாங்கள் இருக்கோம், எங்களால் அணுவால் தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். அணுவை எல்லாம் அந்த அந்த எலக்ட்ரானை எல்லாம் சுரண்டி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அந்த இடைவெளி எடுத்து அந்த அணு கரு மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன இந்த ஒரு இதளவுக்கு தான் இருக்கும். ஆனால் வெயிட் இப்போ நான் 65 கிலோன்னா அந்த 65 கிலோ இருக்கும். ஆனால் அந்த 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 அணுக்கரு அந்த வெயிட் அப்படித்தான் இருக்கு. அந்த எலக்ட்ரான் சுற்றுற எலக்ட்ரானுக்கு ஒரு வெயிட் இல்லை. அப்போ அந்த வெயிட் இல்லை ஆனால் அந்த அணுக்கருவுக்கு தான் வெயிட் இருக்கு. அதாவது குவாண்டம் விளங்கு. என்ன காரணத்துக்கான இந்த குவாண்டம் டெக்னாலஜி கதைக்கிறேன்னா நம்ம ஒரு 5-6 வருஷத்துல அதுதான் பயங்கரமான ஒரு நிலைக்கு வரப்போகுது. முன்னேற்றமா மக்களுக்கு சில நல்ல காரியங்களையும் செய்யும். நிறைய நல்ல காரியத்துக்கு சான்ஸ் இருக்கு. என்ற குவாண்டம் டெக்னாலஜி நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனால் பயங்கர வேகம் அது நான் சொன்னான் இந்த இவளுக்கு இப்போ கதைக்கு சொன்னான் என்ன வேகம், எவ்வளவு வேகம் போகுது. இந்த கூகுள் இந்த டெஸ்ட் பண்ணதுனால சொல்லியிருக்கேன், அது வீடியோவில் வரும். அதாவது நாங்கள் சாதாரணமாக ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், வேர்ல்டு சூப்பர் கம்ப்யூட்டர் 10,000% செய்த விஷயத்தை அது வெறும் 200 செகண்டுக்கு முடிக்கும். கூகுள் ஆராய்ச்சி பண்ணி சுந்தர் பிச்சை. அதாவது 2019 2024ஆம் ஆண்டு என்ன ஒன்று செய்திருக்கார், ஒன்று போட்டு 25 சைபர் போடுங்க. அத்தனை 1000 ஆண்டு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு சிக்கலான இந்த வேலை திட்டங்களை செய்யறதுக்கு எடுக்கிற காலத்தில் அந்த குவாண்டம் 300 செகண்ட் 5 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்கு. அப்படி என்ன இந்த வேகத்தை நீங்க யோசிச்சு கனவுல கூடி காணாத வேகம் விளங்க சிவானந்தன். அந்த குவாண்டத்தை அந்த அளவுக்கு ஒரு மனித கூட பெரும் பாய்ச்சல் பாயும் விளங்க, பெரும் பாய்ச்சல் பாயும். அதை பற்றி காய்ச்சிருக்கேன். அதான் அந்த கடைசியில் இந்த போன கிளாஸில் என்ன ஒரு ஆள் அந்த வருங்கால உலகம் எப்படி இருக்குமென்னு நான் சொல்லியிருந்தான். அதுக்கு இந்த கொஞ்சம் குறை விட்டுனா அதை இப்போ அவருக்கு முடிச்சிருக்கு.